ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பேப்பர் அனலிஸ்ட்லாம் எதுவுமே பார்க்க போகல. ஜஸ்ட் அட்வான்ஸ் அக்கௌண்டிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன சோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ. எனக்கு தெரிஞ்சது ஐம் டெல்லிங். இஃப் எனிதிங் இதுக்கு மேலேயும் யாராச்சும் அனலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெல்கம் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ யூ கேன் போஸ்ட். ஸோ என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஏஎஸ் என்னென்ன கேட்பான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது என்னென்னா, அமால்கமேஷன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், கன்சாலிடேஷன், AS3, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், பிரான்ச். இது எல்லாமே அட்லீஸ்ட் இல்லை, எல்லாமே வந்து கன்ஃபார்ம் வந்து வந்துடும். அண்ட் தென் சாப்டர் 5 அசட் பேஸ் ஸ்டாண்டர்ட் முக்கால்வாசி MCQலையும் டிஸ்கிரிப்டிவ்லையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே ஒரு 50 மார்க்ஸ், ஒரு 50 மார்க்ஸில் 50 மார்க்ஸ் கன்ஃபார்ம் எடுக்க முடியும். அமால்கமேஷன், கன்சாலிடேஷன் இது ரெண்டும் முடிச்சுட்டு எஃப்எஸ், ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து லாஸ்ட் May 2026 அட்டம்ப்ட்க்கு ஆல்ரெடி கேட்டாச்சு. அப்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அமால்கமேஷன், கன்சாலிடேஷன் முடிச்சுட்டு அப்புறம் பிரான்ச் வந்து 6Cயில் கேட்குறாங்க எல்லா கொஷின்ஸுமே. ஸோ பிரான்ச்சு, அப்புறம் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், AS3, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இது முடிச்சுட்டு அண்ட் தென் சாப்டர் 5ஓட அசட் பேஸ் ஸ்டாண்டர்ட். நான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு லாஸ்ட் ஃபியூ அட்டம்ப்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன். பட் லாஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்தேன். ஐ மீன் அந்த கொஷினில் மட்டும் நான் ஃபுல் மார்க்ஸ் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் தான் இதுக்கு ஃபுல்லாக நான் பண்ணேன். அந்த ப்ரூஃப் ஐ வில் அட்டாச் யூ. ஸோ இதுக்கு 30 to 35 மினிட்ஸ் எனக்கு எடுக்குது. ஸோ நான் இப்போ அமால்கமேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் ரிவிஷனில் இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அமால்கமேஷன் முடிக்கிறேன். எவ்வளோ சம்ஸ் இன்றைக்கி வந்து சும்மா லைவ் போனேன். ஸோ லைவில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ என்னென்னா, லேர்னிங்ஸ் எனக்கு புரிகிற லாங்குவேஜில், யாருக்கும் புரியக்கூடாது, எனக்கு புரியணும் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு புரியுதா இல்லையோ? ஸோ எனக்கு புரிகிற லாங்குவேஜில் ஐ மேட் இட் சிம்பிள். ஸோ என்னென்ன லேர்னிங்ஸ் ஐ டிட், ஓகே டிபென்ச்சர் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு புரியுற லாங்குவேஜில். யூமே சவுண்ட் இது வந்து இப்படி எழுதுறது வந்து நம்ம திரும்ப பார்ப்போமா அந்த மாதிரிலாம் இல்லை. இது எப்பயுமே ரிவிஷன் பண்ண சொல்ல இல்லுஸ்ட்ரேஷன் 1 எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக இந்த லேர்னிங்ஸை எடுத்துட்டு அண்ட் தென் நான் ரிமைனிங்ஸ்க்கு போவேன். இந்த மாதிரி நான் இல்லுஸ்ட்ரேஷன் 4 வரைக்கும் இன்றைக்கி நான் பார்த்தேன். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 4 வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சாப்டருக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண சொல்ல உங்கள் இது மாதிரி உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ICS ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அந்த ICS ஸ்டடி மெட்டீரியல் இருக்க சம்ஸை ஒன் ஆர் 2 டைம்ஸ் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்து போட்டிங்கன்னா கூட சரி, கான்செப்ட் புரிஞ்சுட்டு பார்த்து போட்டுட்டு செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, ப்ராக்டிஸ் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு எக்ஸாமில் உட்காந்தா எதுவுமே நடக்காது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் 7 years கொஷின் பேப்பர் நியூ சிலபஸில் இருக்குது உங்களுக்கு. ஃப்ரம் May 2024 May 2026 வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் MTP, ஸோ 7x2 ஒரு இயருக்கு ஒரு அட்டம்ப்ட்டுக்கு 2 கொஷின் பேப்பர். ஸோ 14 MTPs இருக்குது. RTP 7 இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இவ்வளோ சோர்ஸ் இருக்குது. அண்ட் தென் ICS ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. பெட்டர் வேறு ஃபேக்கல்ட்டி கிட்டேருந்து இந்த கொஷின் பேங்க், அந்த கொஷின் பேங்க் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஜஸ்ட் இது மட்டும் நம்ம பார்த்தாலே நம்ம கன்ஃபார்ம் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா நீ ஒன்றும் கிளியர் பண்ணலன்னு. ஏன்னா நான் வந்து செலக்டிங் த கொஷின் வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அண்ட் தென் நான் டீட்டெயிலில் வந்து வீக்காக இருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணேன் என்னோடய அட்டம்ப்ட்டில். ஸோ நீங்கள் உட்காந்து என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். என்னோடய பேப்பரில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்தேன்னு சொன்னேன். ஸோ அந்த கொஷின் இது பண்ணிவிட்டு May 26 இதெல்லாம் கேட்டிருந்தாங்க கரெக்டாக. ஸோ இதெல்லாம் நான் கேட்டிருந்தாங்க. அதில் நான் வந்து தேர்ட் வந்து ரெண்டும் AS3யும் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ நான் வந்து எல்லாம் போட்டு வச்சேன், பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. பார்த்துருந்தேன், பட் ஐ குடன்ட் ஏபிள் டு ரிவிஷன் கம்ப்ளீட்லி. ஸோ இது மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாதனால 6th கொஷின் செலக்ட் பண்ணேன். ஸோ இங்கே நான் வந்து மிஸ்டேக் பண்ணேன். இந்த மிஸ்டேக் பண்ணதுனால இந்த 2 கொஷினை நான் அட்டன் பண்ணாதனால எனக்கு மார்க்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ பெட்டர் கோ ஃபார் இட். இட் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸு. ஸோ அதுக்கு மேலே டெசிஷன் இஸ் யுவர்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் யூ ஷேர் இட் இன் அ கமெண்ட் பாக்ஸ். ஸோ திஸ் இஸ் மை May 2026 advanced accounting mark sheet from the RTI. As you can see, I scored 31 marks in advanced accounting descriptive. So first question itself I attended question number 2, which was pretty confident about that question. So as you can see, my handwriting was, even though it was worse, they gave me full mark. So handwriting doesn't matter, only steps matters. So you can see 14 marks they gave me. So see, I attended 6th question and made a wrong choice. Instead of attending third one, I chose 6th question due to the time. So I got 14 marks for second question. So this is the total marks.